Hello guys, this is guys. Welcome back to another video. எல்லாருக்கும் ஈத் முபாரக். நான் வந்து vlog எடுத்து கரெக்டாக 1 year ஆகுது. நான் போன வருஷம் ரம்ஜானுக்கு ஒரு vlog எடுத்தேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. vlog எடுக்கணும்ன்ற ரொம்ப ஆசை, பட் நிறைய எடுக்க முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக vlogs ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரம்ஜான். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் தெரியல. ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபஜர் தொழுதுட்டு அப்புறம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் பண்ணணும், சாப்பிடணும், இல்ல ஈத் ப்ரே பண்ணணும், அப்புறம் சாப்பிடணும், நிறைய விஷயம் இருக்கு. பட் என்னன்னா 30 days தொடர்ந்து ஃபாஸ்டிங் வச்சுட்டு திடீர்னு காலைல வச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கூட நான் எழுந்து தண்ணி குடிச்சேன், இல்ல தண்ணி குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம காலைல எழுந்து தண்ணியை குடிச்சிருக்க மாட்டோம். காலையில விடிய காலம் ஒரு 5 அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்போம். அதோட ஈவினிங் 6:30 மேலதான், சன்ரைஸ் மேலதான். ஸோ நடுவில் எதுவுமே சாப்பிடாம இருக்கும். திடீர்னு இந்த டைம்ல சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் 30 days தொடர்ந்து ஃபாஸ்டிங் வச்சுட்டு சாப்பிடும் போது அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அகேஷ் நான் ப்ரிப்ரேஷன் பண்றேன். பாய். லியோதாஸ் நல்ல தூக்கம். ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக் சொல்ல மாட்டியா? அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்படி குளிச்சிட்டாரு. டிரான்சிஷன் இன்கமிங். A few moments later. Guys, நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல, நீங்களே பாருங்க. ஸோ என்னோட ஷர்ட் வந்து இதுதான். ஸோ நான் ஃபுல்லாவே போட்டு காமிச்சிருப்பேன். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த டேக் ஷர்ட்டோட அப்படியே இருக்கு. நான் இப்பதான் நோட்டே பண்றேன். என்னடி சொல்ற? இங்க பாருங்க, இது எப்படி வந்துச்சு? டேக மாட்டிக்கு நான் எப்படி ப்ரே பண்ணுவேன்? எல்லாம் பின்னாடி அசிங்கமா தெரியும். இது எப்படி சத்தியமா இருந்துன்னு தெரியல. இது வெளியே வந்தா அங்க ட்ரிகர் ஆகும் கடையில. இது ஏன் நான் வந்து கடையில போட்டு பார்த்துட்டு அதோட வீட்டுல வந்து வச்சிருவேன். வீட்டுல வந்து மோஸ்டா போட்டு பார்க்க மாட்டேன். என்னைக்கு போடணுமோ அன்னைக்கு தான் எடுத்து போடுவேன். இப்போ இன்னைக்கு ரம்ஜான் எடுத்து போடலான்னு பாக்குறேன். பின்னாடி எதுவும் பெருசா இருக்குன்னு பார்த்தா அந்த டேக் எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. இப்போ கடையும் ஓப்பன்ல இருக்காது, அதனால போட்டும் போக முடியாது. பின்னாடி கேவலமா தெரியும். சூப்பர்ரா, காலையிலேயே அருமையான ஸ்டார்ட். சரி, நான் போட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸை காட்ட போறேன். அது பின்னாடி தெரிஞ்சா அது அப்புறம் பார்த்துக்கலாம். டிரான்சிஷன் இன்கமிங். ஓகே பை. பட் நீங்களாம் வந்து இது ட்ரை பண்ணாதீங்க. நான் நெட்டில் தான் பார்த்தேன். இது ரெண்டுமே ஒன்று வந்து நெருப்பில் வந்து அந்த இதை காட்டி அதை வந்து மெல்ட் பண்ணி அதை கட் பண்ணி உள்ள இருக்க ஸ்ப்ரிங் எடுக்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்தது. இன்னொன்று இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு ஈஸியாக எடுத்தாங்க. சரி, நெருப்பில் காட்டினா வந்து எரிஞ்சிச்சுன்னா பண்ண முடியாது. பிஞ்சா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு நான் அப்படி காட்டாமல் 2 ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணேன். வந்துருச்சு. ஸோ நீங்கள் நெருப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெருப்பில் ட்ரை பண்ணிட்டு என்ன ரிசல்ட்னு காட்டுங்க. ஃபுல்லாக எரிஞ்சிச்சுன்னா குட் ஃபார் யூ அண்ட் குட் ஃபார் மீ. ஸோ இதுதான் வந்து எங்கள் தாத்தாவோட சென்ட்டு. ரொம்ப ரொம்ப பழைய சென்ட்டு. இன்னும் பத்திரமா வச்சுருக்கோம். அது காலியாக போகுது. அவங்க வாங்கின சென்ட்டு செம்ம ஸ்மெல் அடிக்கும் சீரியஸாக. அது மாதிரி எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு சென்ட் இருக்கும். இது வந்து சென்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அத்தர்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மணக்கும் கைஸ். பையன் மாசாகுதா? வீடியோ போட்டா அன்பஸோட மூஞ்சியை காட்ட சொன்னான். அன்பஸோட மூஞ்சா? உன் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்செல்லாம் காட்டணும் வீடியோல. இவ்வளோ வேறும் கொட்டுது ப்ரெஷர். ஈத் ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். யூஸ்வலாக வந்துட்டு ஈத் அப்போ வந்து எல்லாருக்கும் மணி தருவாங்க. ஸோ அதனால எடுக்க வந்திருக்கேன். ஓகே, எல்லாச்சு. லெட்ஸ் கோ ஹோம்.
பசிக்குது காலையில் ஒன்றுமே சாப்பிடல. பாய் பாய் கைஸ். இப்போ அருமையாக ஒன்று நடந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் தான், பட் நல்லா இருந்தது. ஸோ நான் ஏடிஎம் இப்போ போயிருந்தேன். போயிட்டு 1000 rupeesக்கு வந்து நான் வந்து வித்ரா பண்ணேன். பட் வந்து 1000 rupees வந்து அதில் 200 நோட்ஸ் தான் நாங்கள் தருவோம் அவைலபிள்னு அந்த ஏடிஎம் போட்டுருந்துச்சு. அதனால தான் அங்கே போய் வித்ரா பண்ணேன். ஏன்னா எல்லாருக்கும் 100 ரூபா 200 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ சேஞ்ச் இருக்காது அப்படின்றதுக்காக. சரி அங்கே போனால் அவன் வந்து 500 ரூபாவா தந்துட்டான். சேஞ்ச் இல்லை. ஸோ 500 ரூபா தந்துட்டு 200 ஒரு 100 ரூபா தந்தான். இப்போ அந்த 500 ரூபாய்க்கு எனக்கு சேஞ்ச் வேணும். அதனால ஒரு கடையில் போய் கேட்டேன். ஹார்ட்வேர்ஸ் கடை. அது வந்து இந்திய அங்கிள் தான். ஸோ இந்திய அங்கிள் வந்துட்டு அதான் நீ ஏன் சேஞ்ச் வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொன்னாரு. இல்லை நான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஈதுக்கு மணி கொடுக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருந்தா தாங்க அப்படின்னு. ஸோ 200 ரூபா ஒரு 100 ரூபா தான் இருக்கு, ஓகேவா அப்படின்னு கேட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அதையும் கொடுத்துட்டேன். நான் போய் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கிருந்து கூப்பிட்டாரு, தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவரோட ஓன் பர்ஸ்ல வந்து 100 ரூபா வச்சிருந்திருக்காரு. அதை எடுத்து கொடுத்து என்கிட்ட தனித்தனியா 100 ரூபாவே இருக்கு, நீ அந்த 400 ரூபாவை தந்துரு, நான் உனக்கு 400 ரூபா 400 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபா தேடி பஸ்ல இருந்து தேடி எடுத்து தந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கெஸ்ட். அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சரி நான் போய் சாப்பிட்றேன். சீரியஸா ரொம்ப பசிக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்கடி செஞ்சாங்க. நிறைய பேருக்கு இது என்ன டிஷ்னே தெரியாது கைஸ். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யூடியூப்பில் நிறைய பேர் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த டுட்டோரியல் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. அருமை. எங்கள் வீட்டில் ஒன்லி ஈதுக்கு தான் செய்வாங்க. சம்டைம்ஸ் எனி ஸ்பெஷல் டேனா செய்வாங்க. அண்ட் இது பேர் வந்து வட்டலப்பமா கிட்டத்தட்ட இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ் தான். கிட்டத்தட்ட 20-30 எக்ஸ் போட்டு செஞ்சுருப்பாங்க. இது வந்து ஒரு டெசர்ட் டைப்பு. இதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பிரியாணி செய்ய போகிறதுனால ஏகப்பட்ட வேலை இருக்குது. சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணும். இது இருக்குது. இது வந்து ஃபுல் சிலிண்டர். இது எடுத்துகிட்டு நான் இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு போய் அங்கே போய் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுதான் வந்திருக்கேன். நம்ம வேலை பார்க்குறதுலாம் கம்மி தான் கைஸ். இந்த வீட்டில் இருக்க லேடிஸ் தான் ரொம்ப வேலை பார்ப்பாங்க. அன்னைக்கு காலிலேருந்து முழிச்சு பாயசம் அது இதுன்னு செஞ்சு ப்ரேயர் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, பட் கேட்க மாட்டாங்க. ஒயிட் பேண்ட் வேற லைட்டாக அழுக்காச்சுன்னா அவ்வளோதான். நானே காலிலேருந்து அழுக்காகவும் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். சிலிண்டர் எடுத்து கொடுத்துட்டு பிரியாணி ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே மேரினேட் பண்ணி பக்காவை வெட்டி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 சட்டில் செஞ்சாங்க. ப்ளஸ் கார் வேறு பிரேக் டவுனில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கால் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்க வேறு கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த சைட் பை சைடில் அது ஒரு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பிரியாணி வாவ் பிரியாணி சூப்பர் டேஸ்ட் கைஸ். அண்ட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். அவ்வளோதான். அதோட 4 மணி நேரம் கழிச்சு தான் எந்திச்சேன்னு நினைக்கிறேன். செம்ம தூக்கம். உடம்புலாம் வயிறுமா வலிக்குது. இப்போதான் எந்திச்சிட்டு மகிழ்ச்சி தொடுத்துட்டு அவ்வளோதான் பெட்டி குடிக்க வேண்டியதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் இருக்காது இன்னைக்கு பெருசாக. அவ்வளோதான் இன்னைக்கு டேவே இருந்தால். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதான். இன்னொரு vlogல பார்க்கலாம். மோஸ்ட்டாக vlog நிறைய போட பார்க்குறேன். இந்த vlog எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. பை.